ஹாய் வெல்கம் டு SEO கோட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்-பேஜ் SEO. ஆன்-பேஜ் SEOனா என்ன, அதை எப்படி உங்கள் வெப்சைட்டில் கண்டுபிடிச்சி அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆன்-பேஜ் SEO. ஆன்-பேஜ் SEOனா என்ன? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வெப்சைட் இருக்குது. உங்கள் வெப்சைட்டில் உங்களால் பார்க்கக்கூடிய இல்லை உங்களால் ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய விசிபிள் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்-பேஜ் எலமெண்ட்ஸ், ரைட்டுங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, மெட்டா டைட்டில் உங்கள் கோடில் இருக்க போது டைட்டிலில் போய் ஆப்டிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்டிமைஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இமேஜஸ், keyword optimization, content optimization, navigation on links optimization. இப்போ நான் சொல்ல எல்லாமே கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்க போகுது. நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய் இப்போ லிங்க் ஆப்டிமைசேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே இந்த வெப்பேஜுக்கு என்னென்ன இன்டர்னல் லிங்க்ஸ் வரணும், உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே இருந்து போயிட்டு யூஆர் கோனா பிரிங் இன் லிங்க்ஸ். இந்த வெப்பேஜ்லேருந்து எந்தெந்த லிங்க்ஸ் அவுட் பவுண்ட் ஆகணும். ஸோ அங்கே கண்ட்ரோல் உங்கள் தான் இருக்குது. ஸோ இங்கே உள்ளே இருக்கிற ஆங்கர் டெக்ஸ்ட்டு என்ன மாற்றுறது, எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உங்களால் பண்ணக்கூடிய உங்கள் வெப்சைட்குள்ளே நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே ஆன்-பேஜ் எலமெண்ட்ஸ் தாங்க. இப்போ ஒரு பேசிக் எக்ஸசைஸ், இந்த வீடியோவை இப்போ பாஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, உங்களால் உங்கள் வெப்பேஜ்குள்ளே போய் ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன, ஒரு 3 எலமெண்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த வீடியோ பாருங்கள். ஏன் அப்படின்னா, அதான் சொல்கிறேன்ல, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ இதை யோசிக்கிறீங்க அப்படின்னாவே யுவர் நாலேஜ் இன் SEO வில் ப்ராடனுங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ டக்குன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா robots.txt, ஏன்னா நான் டெக்ஸ்ட் ஃபைல் அந்த robots.txt ஓப்பன் பண்ணி ஐ கேன் ஆப்டிமைஸ் UI UX. ஸோ அது என் கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. நான் என் வெப்பேஜ் நேவிகேஷன் எப்படி கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிறது, என்னென்ன பட்டன் ஆப்டிமைசேஷன், கிளிக் த்ரூ ரேட் ஆப்டிமைசேஷன். ஸோ நான் சொன்ன எல்லாமே என்னால் என் வெப்சைட்குள்ளே இருந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி உங்களால் உங்கள் வெப்சைட்டில் இருந்து ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே ஆன்-பேஜ் எலமெண்ட்ஸ் தாங்க. ஸோ அது எல்லாமே ஆன்-பேஜ் ஆப்டிமைசேஷனுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட ஆன்-பேஜ் எலமெண்ட்ஸ், வாட் இஸ் ஆன்-பேஜ் எலமெண்ட்ஸ் அண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் ஆன்-பேஜ் எலமெண்ட்ஸ் பற்றிய புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியே SEO சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கேள்விகள் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது இதை பற்றியாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் கிரியேட் வீடியோஸ் ஃபார் திஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லெட்ஸ் க்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.